பால 10 தடவை சுத்துனதுக்கப்புறமும் என் பசங்களால ஸ்கோர் பண்ண முடியுமா? வாங்க பார்க்கலாம். வெல்கம் பேக் டு இன்சைட் வின்ஸ்டன்ஸ் கோச்சிங். திஸ் இஸ் டே 3 ஆஃப் வ்ளாகிங் மை ஃபுட்பால் செஷன்ஸ் ஆஸ் அ கோச். இன்றைக்கி நம்ம பைக் நம்மகிட்ட இல்லாதனால நம்ம நண்பரை தான் கூட்டிகிட்டு போக வர சொல்லியிருந்தோம். இவரும் நம்ம அகாடமியோட வேறு பிரான்ச்சில் கோச்சாக இருக்கிறாரு. இன்றைக்கும் செஷனுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு கிட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கான செஷனுக்கு தேவையான கோன், மார்க்கர்ஸ், பால் அப்புறம் பிப் எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பசங்க அப்படியே பொறுமையாக வர ஆரம்பித்தாங்க. பசங்க வந்ததுக்கப்புறம் 5 to 5:10 வரை வார்ம் அப் எல்லாம் முடிச்சுட்டு 5:10லேருந்து 5:20 வரை ஷட்டில் ரன் பண்ணோம். ஷட்டில் ரன்னில் 2 வேரியேஷன் தான். டச் அண்ட் ரிட்டர்ன் அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக். இது 3 ரெப்பு 2 செட்டாக பண்ணோம். இதை ஃபஸ்ட்டு நான் பசங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பசங்களை செய்ய வச்சேன். அப்புறம் முக்கியமான விஷயம், பசங்களை டோல் ஸ்ப்ரிண்ட் ஓட வச்சேன். இப்போ இந்த வீடியோவோட முக்கியமான பாட்டுக்கு வந்தாச்சு, ஃபன் கேம். இந்த ஃபன் கேம் என்ன அப்படின்னா, 2 பால் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஒன்று பெனால்ட்டி ஸ்பாட்லேயும் இன்னொன்று ஆஃப்லைன்லேயும். ஆஃப்லைனில் இருக்க பாலை 10 ரவுண்ட் சுற்றிட்டு பெனால்ட்டி ஸ்பாட்டில் இருக்க பாலை ஸ்கோர் பண்ணணும். நம்ம பசங்க எப்படி பண்ணாங்கன்னு நீங்களே பாருங்கள். இப்படி தாங்க இந்த ஃபன் கேம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் செஷனோட கடைசி ட்ரில்லாக ஸ்மால் செட் கேம் போயிட்டோம். 2 பக்கமும் டீமை பிரிச்சுட்டு 2 கோச்சஸும் நியூட்ரல் போயிட்டோம். பசங்க பிக்னஸ் அப்படிங்கிறனால த்ரூ அவுட் கேம் பசங்கிட்ட நான் கம்யூனிகேஷன் அப்புறம் வித் இது 2யும் டிமாண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் ஸ்மால் செட் கேமை முடிச்சுட்டு அப்படியே கூல்டவுன் போயிட்டோம். கூல்டவுனையும் முடிச்சுட்டு அப்படியே அதை தொடர்ந்து டிஸ்போசல் கிளாப்பையும் முடிச்சுட்டு போகும்போது பசங்களுக்கு அப்படியே 2-3 அட்வைஸையும் சேர்த்து போட்டுட்டு அப்படியே இந்த நாளையும் முடிச்சுக்கிட்டோம். Stay tuned. This is Inside Winston's Coaching.